என்னோடு கூட உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The book of Deuteronomy chapter 3 verse number 22. வேதம் அங்கே சொல்கிறது, அவர்களுக்கு பயப்படாயாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Do not be afraid of them. The Lord your God himself will fight for you என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மோசே அங்கே பிற்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இரண்டாவது தலைமுறையில் இருக்கிற அந்த தேவ ஜனங்களுக்கு அங்கே சொல்கிறார், அன்றைக்கு நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. அதே போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது என்று சொல்லி பின்னாடி சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. The Lord himself will fight the battle for you என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Christian life is not a playground, it is a battleground. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது விளையாட்டு மைதானம் அல்ல, அது போர்க்களம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் போரை சந்திக்கிறோம், யுத்தத்தை நம்ம சந்திக்கிறோம். Battles are real but they belong to God. Hallelujah. யுத்தங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். The enemy is strong but our God is stronger. சத்ரு பலசாலி தான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனிலும் பலசாலி. Hallelujah. The struggle is daily. தினமும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. But the victory is also promised for us. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தம் கர்த்தருடையது. அநேகர் இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை தங்களுடைய தலையிலே போட்டுக்கொண்டு தங்களுடைய சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே எப்படியாவது அதை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள், இன்னுமாக வக்கீல்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக நேரத்தில் முடிவு என்னன்னு சொன்னால் தோல்வியும் மன சஞ்சலமுமாக தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களை, போராட்டங்களை என் கையில் விட்டுருங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். அவரை சார்ந்து நாம் கொள்ள வேண்டும், அவரிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஓகே, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 5 சம்பவங்களை நான் வேகமாக வேதத்தில் சொல்லி, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்ட 5 சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. 5 இடங்களிலே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் அதை அதிகமாக தியானித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்ட 5 இடங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேற்று நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் வருகிற அந்த பகுதியில் வேதம் சொல்கிறது, இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you, you need only to be still என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். அங்கே முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனை, சுற்றிலும் வனாந்திரம், அங்கே உள்ளே பயம் என்கிற ஒரு சூழ்நிலை அங்கே அவர்கள் சிக்கின்றிருக்கிறார்கள். பின்பாக எகிப்தின் இராணுவம் அங்கே புறப்பட்டு வருகிறது. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 6ஆம் 7ஆம் வசனத்தில் பார்வோன் ரதத்தை பூட்டி தன் சனங்களை கூட்டி பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்களையும் எல்லாவற்றிற்கும் அதிபதியான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்வோன் பின்தொடர்ந்து போனான், பார்வோன் சமீபித்து வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கே ஒரு பயம் அவர்களை பிடித்துக் கொள்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை மீட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து பிசாசு, சத்ரு, பார்வோன் அங்கே தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா.
the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. அக்கினி மதலாக மேக ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அங்கே 20-21 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே பின்பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி 25 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கள்ளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணினார். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். செங்கடலை பிளந்தது மாத்திரமல்ல, அதே செங்கடலே எகிப்தின் ராணுவத்தை, பார்வோனின் சேனையை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். இங்கே வேதம் சொல்கிறது 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஜெயம் தந்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த காரியத்தை அவர்கள் சொந்த பலத்தினால செய்ய முடியாது. செங்கடலை அவர்களால் பிளக்க முடியாது. எகிப்தின் ராணுவத்தை அவர்களால் முறியடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செங்கடலை பிளந்து அந்த செங்கடல் அவர்களுக்கு ரட்சிப்பாகவும் எகிப்தின் சேனைக்கு அழிவாகவும் அது மாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இது முதலாவது நடந்த ஒரு சம்பவம். இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்ய சொன்னதில் ஒரே ஒரு காரியம் தான், கையை நீட்டு அப்படிங்கிறார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. பாருங்க, சிம்பிளாக தான் ஆண்டவர் சொல்றாரு. 2 இடத்துல கையை நீட்டுறாரு. மோசே எங்க வாசிங்க 21 வசனத்தில் 14-21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆண்டவர் அங்கே கீழ்காற்றி அனுப்புகிறார். மோசே நீட்டினான், ஜலம் என்னது பிரிந்து போச்சு. திரும்ப 27 வசனத்தில் பாருங்க. 27 வசனத்தில் அங்கேயும் நம்ம பார்க்கிறோம், அந்த அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அங்கே சமுத்திரம் பலமாய் திரும்பி பாருங்க. அவன் செஞ்சதெல்லாம் மோசே அவ்வளோதான், கையை நீட்டுன்னு சொல்றார். நீங்க எங்க சொல்றாரு? நீங்க முந்திர வசனங்களிலே 16 வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது உன் கோலை ஓங்கி கையை நீட்டு. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பெரிய காரியம் அல்ல. கோலை நீட்டுறது ஈஸியா கஷ்டமா? அதுக்கு விசுவாசம் வேணும், ஆனால் கீழ்ப்படியணும். விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். மோசே simply stretched his staff. அவன் தன்னுடைய கோலை நீட்டினான், கர்த்தர் மற்ற காரியத்தில் அவர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் செஞ்சா போதும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரம் 47 வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல், the book of 1 Samuel chapter 17 verse number 47. அங்கே வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனம், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. நல்லா கவனிங்க, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to God. இங்கேயும் ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருக்கிறான். He was intimidating the people of God. அங்கே வந்து மிரட்டுகிறான். ஒத்தை யாரா அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தர் அங்கே போறதுக்கு ரெடியா இல்லை. ஆனால் அங்கே தாவீது அந்த இடத்திற்கு வரும்பொழுது கோலியாத்தின் சத்தத்தை கேட்கிறான். அவன் சொல்றான், இவனோடு போராடுறதுக்கு நம்மளால முடியாது, ஆனால் கர்த்தர் இவனோடு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அங்கே சொல்ல இருக்கிற பார்க்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர். இந்த கோலியாத் பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறான். இஸ் கமிங் வித் ஸ்வர்ட், ஸ்பியர் அண்ட் ஷீல்டு. ஆனால் நானோ கர்த்தருடைய வல்லமையில் போகிறேன். ஹல்லேலூயா. என் கையில் ஈட்டு கிடையாது, என் கையில் பட்டயம் கிடையாது, என் கையில் கேடகம் கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. ஐ ஹவ் நோ ஆர்மர். என்கிட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆனால் அவன் கொண்டு சென்றது என்னது? 40 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு ஒரு கூழாங்கலை வைத்து அங்கே யுத்தம் செய்யும்படியாக போகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே வாக்கு பண்ணுறத பார்க்குறோம்.
விசுவாசத்தோடு தாவீது அறிக்கை பண்ணுகிறார் 46ஆம் வசனத்தில், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, நம்முடைய சொந்த திறமையில் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், கோலியாத்தை போல சில காரியங்கள் இருக்கலாம், கோலியாத்தை போல நம்மை மிரட்டி கொண்டிருக்கலாம் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில எதிர்ப்புகள், சில எதிர் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை பாருங்க, நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்ததுல சிங்கம் பாருங்க மிரட்டிட்டு வருது, ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவரை முன்னாடி வச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த சிங்கத்தை எதிர்கொள்ள அங்கே பின்னாடி அங்கே இயேசு மாதிரி ஒரு படம் இருக்குது பாருங்க, அதுக்கு பின்னாடி அந்த பாப்பாவா ஒன்று அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு. எப்போ அந்த சிங்கத்தை சந்திக்க என்னால நீங்க போய் சந்திங்க ஆண்டவரே. அல்லேலூயா. போய் நின்னா சிங்கம் வருமா வராதா? அது பின்னாடி போயிடும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சிங்கம் போல, கோலியாத்து போல சத்துரு நமக்கு முன்பாக வரலாம். ஆனால் we have to allow God to fight for us. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, சில இடத்துல நாமே திறமையினாலே நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்குமே தவிர அந்த போராட்டம் முடிவுக்கு வராது. ஆனால் ஆண்டவரே, இதில் நீங்க இடைபடுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, the battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. நடந்தது என்ன நீங்க பாருங்க, பின்னாடி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். கோலியாத் அங்கே கீழே விழுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தாவீது போய் அவனுடைய தலையை துண்டித்து போடுகிறான். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்திருக்க வேண்டியது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இல்லாதபடி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. The weapons of our warfare are not carnal. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. Let's take the spiritual weapons. ஆவிக்குரிய போராயுதங்கள். இங்கே விசுவாசம் என்னும் ஒரு போராயுதம். அல்லேலூயா. மோசே கீழ்ப்படிந்தார். ஸ்ட்ரெச் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். He simply stretched his staff. அதை நீட்டினான், அவ்வளவுதான். மற்ற காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டார். இங்கே விசுவாசம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் அவர் ராணுவங்களின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு, விசுவாச வார்த்தையோடு அங்கே தாவீது புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் நான் ஆராதிக்கிறேன் தேவன் அவர் ராணுவங்களின் தேவன் என்று சொல்லி விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறான். கர்த்தர் ஜெயத்தை தருகிறத பார்க்கிறோம். மூன்றாவதாக பாருங்க, முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, I will fight the battle. இங்கே நம்ம பார்க்கிறோம், the battle belongs to the Lord. கர்த்தர் யுத்தம் என்னுடையது என்று சொல்கிறார். மூன்றாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15 17 நான் வாசிக்கிறேன். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். அங்கே தீர்க்கதரிசியாக எகாசியேல் ஆண்டவர் அனுப்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. This battle does not belong to you, it belongs to God. கர்த்தருடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது என்று சொல்லி அங்கே உற்சாகப்படுத்த மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் மறுபடியும் வருகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திரன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவருக்கு எதிரே புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்கிற வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சம்பவம் என்ன? முதல் 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏராளமான கூட்டம், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து தேவ ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்யணும் தெரியல. அப்போ 12ஆம் வசனத்தில் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவரே
எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோசபாத் பண்ற ஜெபம், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. we don't have strength to face this vast army. இந்த பெரிய சேனையை சந்திப்பதற்கு எங்களுக்கு பலனில்லை. எங்களுக்கு என்ன செய்யணையோ ஒத்துக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையத்தில் நான் என்ன பண்ணிடுவோம் பார்த்துருவோமா, என்கிட்ட என்ன திறமை இருக்குது தெரியுமா, பணம் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு போனீங்கன்னா தோல்வி தான் வரும். சுயத்தையும் பணத்தையும் திறமையும் பதவியையும் நம்புகிறவர்கள் தோற்று போவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல. we do not know what to do Lord. எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி அனுப்பி, இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, I will fight this battle for you. உங்களுக்காக இந்த யுத்தத்தை நானே பண்ணுவேன். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான் யோசபாத். கர்த்தர் அங்கே வார்த்தையை தருகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், சிம்பிளாக ஆராதனை பண்ணால் போதும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுங்க, ஆராதனை. பாருங்க, obedience is our weapon, faith is our weapon, worship and praise is our weapon. இப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பட்டயங்களோ ஈட்டியோ அல்ல. கர்த்தர் என்ன சொல்றார் என்று சொன்னால், துதியுங்கள். 19ஆம் வசனத்தில் கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். இன்னைக்கு கீழே வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை என்ன பண்ணானா நிறுத்தினான். the plan, God's plan was unusual here. என்ன ஆண்டவர் என்ன சொல்றார், send singers ahead of the army அப்படின்னு சொல்றார். பாடுற மக்களை நிறுத்துப்பா, கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரை துதிக்கும் பொழுது தகர்க்கப்பட வேண்டிகள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. எரிக கோட்டைகள் கீழே விழும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் பாடி 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, as they began to sing and praise the Lord, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் கர்த்தர், யார் எழும்ப பண்ணுது, அதான் வார்த்தை முக்கியம், கர்த்தர். அவங்களே எழும்புகள, கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அங்கே கீழே போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்தார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டான். இவன் யூதா ஜனங்கள் மேலே கையை வைக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். அவர்கள் எல்லாரும் பிரேதங்களாக விழுந்து கிடந்தார்கள். 24ஆம் வசனம், ஒருவனும் தப்பவில்லை என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பொருள்கள், ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிட்டாங்க, உடைமைகள் எல்லாவற்றையும். 26ஆம் வசனத்தில் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 நாளாக தேவ ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வெற்றி மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய பிளண்டரை ஆண்டவர் தரார். பிளெஸ்ஸிங்ஸ், அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் தராரு. அவர்கள் பெராக்காவில் கூடி கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது, வர்ஷிப் பண்ணு, துதிங்க. இந்த மாதத்தில் கர்த்தரை நல்லா துதிங்க, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை எவ்வளவு உயர்த்த முடியுமோ, பாட முடியுமோ, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த மாதத்திலே, செப்டம்பர் மாதத்திலே நன்றாக துதிப்போம். Let's take the weapon of praise in our hands. இந்த துதி என்கிற ஆயுதத்தை நம்முடைய கரங்களை எடுத்து நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கிறது. There are some battles that are spiritual, relational, financial, physical. நிறைய விதத்தில் இன்றைக்கு நம்ம யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரிலேஷனல் பேட்டில்ஸ், உறவுகளிலே சில போராட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதெல்லாம் சரி செய்வார் நம்ம வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. Some are facing physical battles, சரீரத்திலே சில போராட்டங்கள். ஆண்டவரை துதிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. The secret, ஆண்டவர் சொல்லி தரது, the Lord will fight the battle, you keep praising God. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி துதிங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஆண்டவர் பல ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துறாரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, துதிங்க ஆண்டவர் சொல்கிறாரு. துதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நான்காவதாக நீங்கள்
இப்போ யோசுவாவின் காலத்தில் நிறைய யுத்தம் நடந்துச்சு, அப்படிதானே? ஆண்டவர் பாருங்க, இப்போ அவர்கள் வனாந்திரத்தில் இருந்து அங்கே எங்கே போடுறாங்க, அங்கே கானான் தேசத்துக்குள்ள உள்ளே போகும்போது அநேக ராஜாக்கள் எதிர்த்து வரதை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லி வைக்கிறார். அந்த 4 வசனத்தையும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமே. உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 20 முதல் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கோங்க. The book of Deuteronomy chapter 20 verse 1 to 4. என்ன செய்யணுமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு, உன்னிலும் பெரிய ஜனக்கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு, ஓகே, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். எல்லாம் கவனிங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தமனவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஒரு சொல்ல பார்க்கலாம். நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதா? பயப்பட வேண்டாம், துவள வேண்டாம், கலங்க வேண்டாம். அப்படின்னா என்ன? எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இதெல்லாம் செய்யாதுங்கப்பா. நீங்கள் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எங்கள் கூட கர்த்தர் வராரு. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. The Lord will fight the battle for us. அங்கே 3ஆம் வசனத்தை போடு. 3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, today you are going into battle against your enemies. Do not be faint hearted or afraid. Do not be terrified or don't give way to panic. பேனிக் ஆயிராதுங்க. யோ அப்பா இதோ வந்துருச்சு அப்படின்னு என்னது பேனிக் ஆயிராதுங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இது வந்து யுத்தத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு தைரியமான வார்த்தை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அப்படியே மாற்றி சொல்லுங்க. எனக்காக யுத்தம் பண்ண, என்னை ரட்சிக்க என்னோடு கூட வருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட நமக்காக யுத்தம் பண்ணும்படி வருவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக நாம் அதை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன நடக்குது? நீங்கள் பின்னாடி யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். 3 வசனத்தை வாசிங்க வேகமா. யோசுவா 10:14 வாசிங்க. நான் வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 42ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். The Lord fight the battle for them. Lord fought the battle for them. ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்க என்ன பிரச்சனைனா, 9ஆம் அதிகாரத்தில் இந்த கிபியோனர்களோட சமரசம் ஆயிட்டாங்க, ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த கிபியோனருக்கு எதிராக 5 ராஜாக்கள் புறப்பட்டு வந்துட்டான். அப்போ இந்த கிபியோனர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், நீங்களை வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். 5 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்ரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீஸின் ராஜா, எக்லோனின் ராஜா, எமோரியரின் ராஜா என்று 5 ராஜாக்கள் அங்கே கூடிக்கொண்டு யுத்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. ஆண்டவர் யுத்தத்தில் வரும்போதெல்லாம் இங்கே சொல்றது என்ன? பயப்படாத, கலங்காத, தத்தளிக்காத, பேனிக் ஆயிராத. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, யுத்தம் பண்றாங்க இவங்க, ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். 11ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அவங்களுக்காக யுத்தம் பண்றார். என்ன செய்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தில், கர்த்தர் வானத்திலிருந்து
பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கண்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு டைம் தேவைப்படுது. அப்போ சூரியனை பார்த்து சொல்றாரு, சூரியனே தரித்து நெல்லு சந்திரனே அப்படின்னு சொல்லி அங்கே யோசுவா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவின் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. எப்பா நீ பண்ணு, நான் உண்ட இருக்கிறேன், யுத்தத்தை நான் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அங்கே அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நடந்தது என்ன? இவங்க ஜெயம் பண்ணுறாங்க. இந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். கெபில போய் ஒளிஞ்சிட்டான். திரும்ப இவர்கள் என்ன பண்ணுறார்கள்? அவர்களை பிடித்து கொண்டு வந்து 24ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்களை யோசுவாவிடத்திலே கொண்டு வந்து யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷன் அதிபதியை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து 5 பேரையும் உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்து மேலே வைங்க. அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்தின் மேலே வைத்தார்கள். 26ஆம் வசனத்தில் அவர்களை தூக்கி போட்டார்கள் மரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு எப்பா காலை தூக்கி எங்கே வையே? எதிரி மேலே காலை வை அப்படின்னு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் ரோமர் 20ஆம் வசனத்தில், சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். யார் காலின் கீழே? நம்ம காலின் கீழே சாத்தானை ஆண்டவர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. அவர் போடுவாராம். நம்ம காலை வச்சா போதும், அவர் நம்ம காலை வச்சு அனுப்பிடுவாரா? அவர் நசுக்கி போடுவார். 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ரோமரில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அதை ஒரு சிம்பாலிக் அங்கே நடைபெறுகிறது. அவர்கள் தங்கள் கால்களை கழுத்தின் மேல் வைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது. யோசுவா 23:3. யோசுவா 23:3 வாசிங்க. அங்கே நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இப்போ எல்லாம் அவர்கள் எல்லாத்தையும் கான்கர் பண்ணி உள்ள என்ன பண்ணிட்டாங்க? அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அது சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். 12ஆம் அதிகாரத்தில் 31 ராஜாக்களுடைய பட்டியல் போட்டிருக்குது. ஆண்டவர் எல்லாரையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்தார். The Lord fought that battle. அவர்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், let God fight your battle. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யுத்தத்தை பண்ண அவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை கண்ணில் முன்னாடி வச்சு, ஆண்டவரே you go before me. I cannot face this lion. I cannot face this giant. I cannot face this vast army. But Lord, you can. You can do it, Lord. ஆண்டவரே என்னால செய்ய முடியாது, நீங்க செய்யுங்க. The battle may be different in our lives. நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான போராட்டங்களுக்குள்ளாக நம்ம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 4:20. அங்கேயும் பாருங்க, நெகேமியாவின் சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக நடக்கிற ஒரு சம்பவம். நெகேமியா தான் பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக வருகிற ஒரு நபர். அதுக்கு பிற்பாடு பழைய ஏற்பாட்டின் காலம் முடிகிறது. அங்கே கடைசியில் அந்த அவர்கள் அங்கே எங்கிருந்து சிறையிருப்பிலிருந்து அவர்கள் வந்த பிற்பாடு முதலாவது ஆலயத்தை கட்டுகிறார்கள். இப்பொழுது ஆலங்கம் கட்டப்படாமல் இருக்கிறது. இங்கே அவன் ஆலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். நடக்கிறது என்ன? சன்பலாத் தொபியா அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். அந்த வசனத்தை மூலம் வாசிங்க. நெகேமியா 4:20. அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்க. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஒரு பெரிய வேலை was taking up a great big project. ஒரு பெரிய அலங்கம் கட்டுகிற ஒரு வேலையை செய்வதற்காக அங்கே சூசான்லேருந்து இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார். யாரு? நெகேமியா ஒரு கூட்டத்தை திரட்டி வந்திருக்கிறாரு. ஆனால் சன்பலாத் தொபியா போன்றவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அதை கட்டவிடாதபடிக்கு பல சதிகளை பண்ணுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மனமடிவாக்குகிறார்கள், வேலை செய்வதற்கு தடையை உண்டு பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
நெகேமியா சொல்கிறாரு, இதை பற்றி கவலையே படாதுங்க, எவன் என்ன சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்த வேலை இது. ஹல்லேலூயா. கர்த்தர், நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்த பார்க்குறோம். Our God will fight our battle. Our God will fight for us. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் பல எதிர்ப்புகள் நமக்கு வரலாம். தேவனுடைய பணியை நம்ம செய்யும் பொழுது, தேவ ராஜ்யத்தை கட்டும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பல சன்பலாத்துக்கள், தொபியாக்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், நம்மை மனமடிவாக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நீங்கள் வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அவர்கள் 52 நாளில் அந்த வேலையை செய்து முடித்தார்கள். இது ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. எதிர்ப்புகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பலவிதமான காரியங்கள் அவர்களுக்கு வருகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சோர்வுகள், ஆபத்துக்கள், கொன்றுவான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சில நம்ம மிரட்டலாம், கொன்றுவோம், அதை செஞ்சிருவோம், அதை பண்ணிடுவோன்னு. ஆனால் நம்ம செய்யணும், ஆண்டவரை எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. The enemy is strong, that's true, but God is stronger. God is stronger. Hallelujah. No enemy is stronger than our God. நம்முடைய தேவனை காட்டிலும் பலசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். He will fight. வேதம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. If God is for us, who can be against us? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நாம் சொல்ல முடியும். நீங்கள் பாருங்க, நெகேமியா சொல்றாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நடந்தது என்ன? 16 கட்டி முடிக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, எங்கள் பகையினர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது. ஒரு நாள் கேட்பான், ஹல்லேலூயா. பகையினர், எதிர்த்து வந்தவர்கள், சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியார் கண்டபோது கேட்குறாங்க, வேலை முடிஞ்சதை கேட்குறாங்க, வேலையை முடிஞ்சதை காண்றாங்க. They saw and heard. கண்ட பொழுது அவர்கள் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் தேவனால் கைகூடி. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் us. It is God's doing. It's God's doing and it is marvelous in our eyes. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படியா முடிஞ்சிச்சு அவங்களால அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. சிலர் வந்து பார்க்குறான், அவன் முனையற்று போனான்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்குது? அவர்கள் மிகவும் முனையற்று போய், they were frightened and they were disheartened என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த கிரியை கர்த்தரால் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எதிர்க்கிறவர்கள், பகைஞர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறபடினால இந்த காரியம் அவர்களுக்கு ஜெயமாய் நடக்கிறது என்பதை காணக்கூடிய அளவிலே கர்த்தர் வரும் நாட்களில் நமக்காக அவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கிரியை எங்கள் தேவனாலே, not because of our strength, not because of our ability, it's all because of God. ஆண்டவரால் இது வந்தது. கர்த்தரே அதை செய்து முடித்தார். ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், அவரை ஆராதிக்கணும். இதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பன். ஹல்லேலூயா. சில நம்ம வாழ்க்கையில் எதிர்த்து வருவாங்க, நமக்கு விரோதமாக குழி பறிப்பான். நீங்களும் குழி பறிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நீங்களும் என்ன பண்ண, அவங்களுக்கு விரோதமாக மாம்சத்தில் போராடிடக்கூடாது. நீங்களும் மாம்சத்தில் சில அப்படி பிளான் பண்ணுறீங்க, என்ன செய்கிறோம் பாரு, இந்த மாதத்தில் அவனை 1 2 பார்த்துறேன் நானே அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. இல்லை அப்படி செஞ்சீங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவீங்க. You will be put to shame. But when you let God fight your battle, you will be victorious. நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள கர்த்தர். அவர் நீதியின் பக்கம் தான் எப்போவுமே நிற்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக செயல்படுவார் கர்த்தர். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை சம்பவங்கள் நான் சொன்னேன், எல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். மோசேயை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். யோசுவாவை கொண்டு கர்த்தரே யுத்தம் பண்ணினார். தாவீதின் மூலமாக
ஆண்டவர் கிரியை செய்தார், யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். கோலியாத்தை முறியடித்தார். என்னமாக நெகேமியாவின் காலத்தில் எதிர்ப்புகள் வரும்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக செயல்பட்டார், யுத்தம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி பல சூழ்நிலைகள் யோசபாத்துடைய காலத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இந்த சம்பவங்களை எதை காட்டுகிறது? ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ போராட்டம், சில காரியங்கள் நம்மளால் முடியாது. ஆவியின் பலத்திலே நம்ம ஜெயிக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சகரியா 4:6 சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய வெற்றிகளை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறார். பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி யாருடையது? வெற்றி யாருடையது? நம்முடையது. ஹல்லேலூயா. பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட், டிஃபீட் பிலாங்ஸ் டு த டெவில் எனிமி, and victory belongs to the children of God. Hallelujah. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெற்றியை வாக்குப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.